பாத்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜாக்லின் வந்துட்டு ஒரு நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன் பண்ணோடனே வந்து பயங்கரமா வந்துட்டு கதறி அழுத்திருந்தது வந்துட்டு அது வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஃபுல்லா ஒரு நாமினேஷன் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரிசல்ட் வந்து நான் இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும், வீடியோ போறதுக்கு இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம அதை மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணிருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 16 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அந்த ஒரு 16 கண்டஸ்டன்ட்ல வந்து எல்லாருமே வந்துட்டு 2 பேரை சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, 2 ஓட்டு. ஓகேங்களா, 2 பேர்த்த வந்து நாமினேஷன் பண்ணோம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து நடக்குது. இதுல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. சில்மி செவன் எல்லாம் அது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கார்டன் ஏரியால வந்து எல்லாத்தோட போட்டோ வச்சிருப்பாங்க. எல்லாத்தோட போட்டோ வச்சிருந்து அந்த ஒரு ஷீட் எடுத்து மார்க் பண்ணும். ஓகேங்களா, பெருக்கல் போட்டு அதை கசக்கி மெயின் டோர் வழியா தூக்கி போடணும். இதான் வந்துட்டு அந்த ஒரு நாமினேஷனுக்கான ப்ராசஸ். இந்த நாமினேஷன் வந்துட்டு நான் ஆல்ரெடி காலையில வீடியோ போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோவா அதான் இருக்கும். அண்ட் அந்த வீடியோ வந்துட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்களேன். அது இது ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது இதுவும் ஒரே மாதிரி நாமினேஷன் பண்ணது வந்து ஒரே மாதிரி இருக்கும். நான் கரெக்டா நான் வந்துட்டு சொன்னது வந்துட்டு தீர்வாயிடுச்சு அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ சொன்ன மாதிரி தான். டைரக்ட் நாமினேஷன் யார் பண்ணியிருக்காங்கன்னா சத்யா வந்துட்டு நம்ம ஜாக்லின் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் வந்துட்டு நம்ம ரஞ்சித்தை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு யார் அதிக ஓட்டுல இருக்காங்க நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு 8 ஓட்டு வாங்கி வந்துட்டு முதல் இடத்தில் இருக்கார்கள். மொத்தம் வந்துட்டு இந்த ஒரு நாமினேஷன்ல வந்துட்டு மொத்தம் 10 பேர் இருக்காங்க. அதுல டைரக்ட் நாமினேஷன் 2 பேர், மிச்ச நார்மல் நாமினேஷன் வந்துட்டு 8 பேர். டைரக்ட் நாமினேஷன்ல வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் மஞ்சள் வந்துட்டு 8 ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அவங்க என்னன்னா அவங்க வந்துட்டு எல்லாரும் ஷேடோ எல்லா அப்படின்னு அவங்க ஷேடோல இருக்க மாதிரி வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றதுதான் இங்க வந்துட்டு பேச்சு, அவங்க சொல்றதுதான் இங்க வந்துட்டு நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு லெவல்ல இருக்க மாதிரி வந்துட்டு அது ஒரு நாமினேஷன் இருந்தாங்க. 2வது இடத்துல வந்து அன்சிதா வந்துட்டு 5 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இன்னும் கேம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இப்ப வந்துட்டு கேமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காரணத்தை வச்சு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சிவகுமார் 4 ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. அவங்கள என்ன நாமினேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு அவர் வந்து எல்லாமே அமைதியா இருக்காரு. எது சொன்னாலும் வந்துட்டு எந்த ஒரு இதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாரு. அவர் வந்துட்டு கேட்கறதா இருந்தாலும் எது சொல்றதா இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேறாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எதுவுமே பண்ண மாட்டேறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 ஓட்டு வாங்கிட்டு நம்ம சாச்சனா, ஆனந்தி, சத்யா அண்ட் சாச்சனா, சத்யா, ராயன் 3 பேர் வந்துட்டு 3 ஓட்டு வாங்கி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க எல்லாருமே நார்மலா போட்டதுதான். ஓகேங்களா, நார்மலா எல்லாமே போட்டதுதான். ஆனந்தி, விஷால் இவங்க 2 பேருமே வந்துட்டு 2 ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. 2 ஓட்டு. அதுக்கப்புறம் முத்துக்குமாருக்கு ஒரே ஒரு ஓட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு விஜய் விஷால் பண்ணியிருந்தது. ஆனந்தி இவங்க 2 பேத்துக்குமே 2 ஓட்டு. ஆனந்தி விஜய் விஷாலுக்கு 2 ஓட்டு இருந்துச்சு. மொத்தம் இந்த வாரத்தோட நாமினேஷன் வந்துட்டு மொத்தம் 10 பேரு. இந்த 10 பேர் வந்துட்டு யார் யாருன்னு நான் லைனா வந்துட்டு சொல்லிடுறேன். ஜாக்லின், நம்ம ரஞ்சித் அண்ட் மஞ்சரி, அன்சிதா அண்ட் சிவகுமார் அண்ட் சத்யா அண்ட் நம்ம ரயன் அண்ட் விஜய் விஷால், சாச்சனா அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆனந்தி. ஓகேங்களா, இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு யாரு வெளியில போகணும், இந்த வாரத்தோட யாரா வெளியில போகணும், இவங்க வந்து வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். பட் இந்த இதுல வந்துட்டு எனக்கு யார் வெளியில போகணும்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா அதிகமா வெளில போகணும். ஏன்னா அவங்க கேமும் சரியா வரல. ரஞ்சித் வெளில போகணும். அண்ட் நம்ம ரஞ்சித் அண்ட் அன்சிதா அவங்க 3 பேருமே வந்துட்டு வெளில போனா கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு கேமுக்காண்டி ஒண்ணுமே பண்ணல. இவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம சாச்சனாலாம் வந்துட்டு அப்பா மூலியமா தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாரமாச்சும் அப்பா வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிற மாதிரி அமுச்சுட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பொத்தி வளர்த்தாருன்னா அப்புறம் டாப் 5ல வந்துட்டு அவருக்கு சீட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதான் வந்துட்டு இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.